ஒரு கோட்டீஸ்வர நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது அவர் என்கிட்ட ரொம்ப பகிர்ந்துக்கிட்டாரு. அவருடைய பேர்லாம் கூட நான் வேணான்னு சொல்லுறது ஏன்னா சில முடிவுகள் தவறாக எடுக்கும் பொழுது, சில முடிவுகள் தவறாகும் பொழுது இயற்கையும் பிரபஞ்சமும் நமக்கு வேற ஒரு வடிவத்தில் அதை உணர்த்தும் அப்படின்னு தான் இந்த சம்பவம். என்னென்னா அவங்க குடும்பம் ஒரு பெரிய குடும்பங்க. உண்மையில் பெரிய கோட்டீஸ்வரங்க, பெரிய குடும்பம், பெரிய ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. அவங்க அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பிங்க, அப்புறம் பெண் வாரிசு எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறுவனங்களை 2 வருடத்துக்கு ஒரு முறை ஒருத்தர் அந்த போர்டு டைரக்டராக இருந்து அது அந்த நிறுவனத்தை பார்த்துக்கணும். அவங்க அந்த 2 வருஷத்துக்கு ஒரு முறை போர்டு டைரக்டராக அவங்கவுங்க பொறுப்பேற்றுக்கணும். குறிப்பாக அந்த குரோத்தில் அந்த கம்பெனியை லாபத்தில் கொண்டுக்கிட்டே போகணும். இவர் அண்ணன் ஒரு தடவை, தம்பி ஒரு தடவை, அதுக்கடுத்து தம்பி ஒரு தடவை, அதுக்கப்புறம் தங்கச்சியோ அக்காவோ பெண் வாரிசுக்கும் உரிமை உண்டு. அதில் அப்படி அவங்க அப்பா எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஒரு நகரத்தினுடைய பெரும்பகுதி அவங்களது அப்படி ஒரு சமயத்தில் அந்த குடும்பத்தினுடைய அந்த பார்த்துக்கிற அந்த மூத்த மகன் இறந்து போகிறான். இறந்து போன ஒரு பெரிய சோகமாகுது. ஒவ்வொரு முறையும் வருது இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கும் 2 வருடம் வந்தவருக்கு இந்த பெரிய மகனுக்கான அந்த முறை வருது. ஏன்னா அந்த வீட்லேயே ரொம்ப கெட்டிக்காரன் அந்த பெரிய பையன்தான். அவங்க அப்பா மாதிரியே. ஏன்னா அந்த கம்பெனி சம்மந்தப்பட்டவர்கள், அவங்க நண்பர்கள், அந்த ஸ்டாஃப்லாம் சொல்கிறது என்னென்னா, அப்படியே பெரிய முதலாளியை பார்க்குற மாதிரி இருக்குது இவரை பார்த்தீங்கன்னா அப்படின்னு. அது நிர்வாக திறமைன்னுவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு நபர் இறந்து போனது அந்த குடும்பத்துக்கே பெரிய வருத்தமாகிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய சிக்காயிட்டாங்க. அவங்க திரும்ப என்ன சொல்கிறதுன்னா, இதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப ஒத்துமையாக இருக்கணும். ஏன்னா ஒரு பெரிய தூண் ஒரு 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 குடும்பத்தினுடைய ஒரு 4 தூணில் ஒரு தூணை எடுத்துட்டாங்க, போயிடுச்சு. அப்படின் போது நீங்கள் ரொம்ப சூதானமாக இருந்துக்கணும். நம்ம ஊருங்களை சொல்லுவாங்க, சூதானமாக நடந்துக்குப்பான்னுவாங்க. அது மாதிரி கரெக்டாக நடந்துக்கணும்னு. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின் பொழுது எதிரிகள் எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியவே தெரியாது. எதிரிகள் எங்கேருந்து பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதுக்கு நிறைய கதைகள்லாம், நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்போது அதெல்லாம் இவங்க அவங்க அம்மா கிட்ட அந்த 2 மகன்களும் 2 மகளும் சத்தியம் பண்ணாத குறையாக சொல்கிறாங்க, பெரிய அண்ணன் இல்லை, ஆனால் அந்த இடத்துல அப்பா ஸ்தானத்தில் இருந்து அந்த பெரிய அண்ணன் இல்லை, நாங்கள் ஒத்துமையாக இருப்போம், நம்ம கம்பெனி அந்த லெவலுக்கு கொண்டு போகும், ஒரு குரோத்தில் ஸ்டாஃப்லாம் அவ்வளோ பிரமாதமாக வச்சுக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுடைய கம்பெனி தான் நம்பர் 1ல் இருக்குது. வழக்கம் போல் ஒரு சுற்றி ஒரு எதிரிகள், போட்டியாளர்கள், பொறாமையாளர்கள்லாம் இவங்க இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு டேனாக 2 வருஷமாக இவங்க முடிஞ்சு அடுத்த இந்த பெரிய மகனுக்கு வருது. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அண்ணிக்கிட்ட அதை ஒப்படைப்போம், தன்னுடைய அண்ணன் மனைவி அண்ணியிடம் ஒப்படைப்போன்னு. இங்கே தான் வருது வில்லங்கம். அவருடைய மகன் என்ன பண்ணுறான், ஒரு இளைஞனவன், அவன் என்ன பண்ணுறான், அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்கன்றான். அவன் கொஞ்சம் இந்த வீடுகளில் எப்படி தானே இருப்பாங்க. இந்த வாரிசுக்கு அடுத்த வாரிசை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிலது ஏடாகுடமாக இருக்கும். அவங்க கவனிக்கிறாங்க. இந்த சித்தப்பாக்கெல்லாம் பார்க்குறாங்க, அண்ணன் மகன் இல்லை உனக்கு அனுபவம் இல்லைடா, நீ இரு, பரவாயில்ல, நீ இரு, அண்ணி பார்த்துக்கிட்டோம், அதான் உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டோம், நாங்கள் பக்கத்தில் நாங்கள் ஆலோசனை பண்ணுறோம். அவங்களே ஒரு கெட்டிக்காரத்தனமான ஆள், உங்கள் அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, ஆனால் அவங்க பொறுப்பு கரெக்டாக இருக்கும், கம்பெனி நல்ல குரோத்தில் போயிட்டுருக்கு, வேணாம் நீ இரு அப்படின்றாங்க. இவன் வம்பு பண்ணுறான், கலாட்டா பண்ணுறான், கோர்ட்டுக்கு போவன்றான், சொத்தை பிரித்து கேட்பன்றான், அசிங்கப்படுத்துவன்றான், மீடியாவில் நியூஸ் வர வைப்பன்றான். அந்த வீடே கொஞ்ச நேரத்தில் நிலகுலைஞ்சு போகுது. வீட்டுக்கு ஒரு 2-3 பேர் அப்படி இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று அது மாதிரி வரும், ஒரு சகடை தான் சேரும். அப்படி ஒரு சகடையாக பார்க்குறாங்க. பார்த்தோடனே அந்த 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 பையனுடைய பாட்டி, அதை இவங்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கஷ்டகாலம், இப்படிலாம் வரும், நம்மளை சுற்றி அவனுக்கே கொடுங்க, உங்கள் அண்ணனா நினச்சி அவனுக்கே பொறுப்பு கொடுங்க. அவங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்கன்னா, அவங்க அம்மா நான் சொல்கிறாங்க, பையன் சொல்கிறது ஒன்றும் பண்ண முடியாது, அவன் ஒரு அடாவடியான ஒரு பையன் தெரியுது. இவங்களுக்கு என்னன்னா, சரி நாங்கள் பக்கத்தில் ஆலோசனையாக இருக்குன்னா, நான் என்ன சின்ன பையனா, நான் எம்பிஏ லண்டனில் படிச்சுட்டு வந்தவன், நான் எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் பழைய பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரியும் அப்படின்பொழுது, சரி எதுவுமே வேணாம், 2 வருஷம் நமக்கு போதாத காலம், 2 வருஷத்தில் ஒரு சின்ன பையன்கிட்ட அது சொல்லுவாங்கள்ல, விளையாட்டு பசங்க வெள்ளாமைக்கு போனால் என்ன கிடைக்கின்ற மாதிரி இவங்ககிட்ட கொடுத்துருவோம். அதே சமயத்தில் பின்னாடி நம்ம பார்த்துப்போம் அப்படின் பொழுது, என் சுதந்திரத்தில் எவனும் தலையிடக்கூடாது, 2 வருஷம் நான் தான் ராஜா. இந்த இதுவெல்லாம் சிஎம் பதவியெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் யாரும் குறிப்பிட்டு சொல்ல இந்த கர்நாடகாவில் கூட 2 வருஷம் மாற்றி ஆண்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி அந்த பொறுப்பு என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு நாட்டாமல் பண்ணுறீங்க, நான் தான் நாட்டாமல்,
அப்படின்னு. சரி ஓகே, நமக்கு போதாத காலம், 2 வருஷம் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. தன்னுடைய மச்சனங்களை பார்த்து ஒன்றும் கண்ணீர் வடிக்கிறாங்க, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டேன்னு. சரி சரி அண்ணி, நீங்கள் கலங்காதீங்க, அண்ணனுக்காக எல்லாம் பார்க்குறோம். ஏன்னா அந்த 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 கம்பெனியை, அந்த நிறுவனங்களை தன் தந்தைக்கு பிறகு ஒரு தந்தையாக நின்று அதை மேலே கொண்டு வந்தது தன்னுடைய மூத்த அண்ணன் தான் அப்படின்ட்டு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. சரி, அண்ணன் பையன் தானே பார்த்துக்கிட்டோம். அவங்க அண்ணங்கிட்ட வந்து ஃபோட்டோ முன்னாடி வேண்டிக்கிறாங்க, அண்ணா நீயே வந்து இறங்கி வந்து அவனுக்கு வந்து புத்திமதி சொல்லி கொடுங்க. என்ன காரணம்னா, அவனுடைய பணத்துடைய அருமை தெரியாதவங்க. அந்த நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது தலைமுறை வந்து கொஞ்சம் எக்குத்தப்பாக தான் இருப்பாங்க. 3வது தலைமுறை எக்குத்தப்பா, ஏன்னா இவங்களுடைய கஷ்டம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, இவங்க கஷ்டத்தை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, இவங்க வளர்ந்த விதத்தெல்லாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவனுக்கு கொஞ்சம் ஏடாவிடமாக தான் இருப்பானுங்க. அப்படி ஒரு பையன்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு இது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், எடுத்த உடனே என்ன பண்ணுறான், ஒரு இடம் வந்து அவருடைய அண்ணன் வந்து ஒரு சதுப்பு நிலம் பக்கத்தில் ஒரு பெரிய இடம் ஒன்று வச்சுருக்காரு. அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு 30 மாடி கட்டடம் ஒன்று கட்டப்பட நம்முடைய அலுவலகத்துக்காக, நம்ம இந்த போர்ட் மீட்டிங்லாம் நடக்குதுல்ல, இதுக்கு மற்றதுக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து பேசுறதுக்கு ஒரு ஒரு கட்டடம் வேணும் போது குடும்பத்தில் உள்ள பல பேர்லாம் எதிர்க்கிறாங்க. ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து 5-6 பில்டிங் இருக்குது, சும்மாவே வந்து ஒரு 3 பில்டிங் பூட்டி வச்சிருக்கிறோம். இந்த இடம் வேணாம், இந்த இடம் வந்து உங்க அப்பா வந்து நின்று ஒரு மாலை பொழுதுல அப்படி ஒரு காரை போட்டு நின்றுட்டு அப்படி மேலே அப்படி பார்த்து இருந்துட்டு கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு ஒரு சதுப்பு நிலத்தெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா ஏறக்குறைய சதுப்பு நிலமே அவங்களுடையது தான். சதுப்பு நிலம் வந்து இப்போ தெரியும் உங்களுக்கு, நகரின் பல இடங்கள்ல வந்து சதுப்பு நிலங்கள் காணாமல் போயிட்டு இருக்கு. சதுப்பு நிலங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த நகரமே, அந்த பூமியை வாழுன்ற அளவுக்கு இருக்கிறதுனால அதை அவர் தொடவே இல்லை, அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டார் வேணான். அப்படி வந்து ரிலாக்ஸ் பண்ணவர், எங்கள் அண்ணனை நாங்கள் பார்த்துருக்கோம், உங்கள் அப்பா நீ பார்த்துருக்குற, அவருக்காக தான் நான் அந்த கட்டடமே கட்டுறேன் அப்படின்ட்டு அந்த கட்டடம் இருப்பான்னு. யாருக்குமே குடும்ப உறுப்பினர்களுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. இவனே ஒரு வியாபாரம் பண்ணுறான், இவனே ஆட்களை மாற்றுறான், இவனே வந்து உற்பத்தியை வந்து தாறுமாறாக இது பண்ணுறான். வழக்கமாக கொடுக்குற அந்த விற்பனையாளர்களுக்கு கொடுக்க மாட்டேன்றான், புது பையர்ஸ் வந்து கொண்டு வந்து சேர்க்குறான், வெளிநாட்டில் இருக்கிற பையர்ஸ்லாம் வந்து மாற்றுறான். குளறுபடியாவது இதை எதிர்பார்த்தாங்க அவங்க, இது நடக்கும், இது 100% நடக்கும். குரங்கு கையில் பூ மாலை மாட்டின கதை தான். அந்த குரங்கு பிச்சு போடாத போகாது. பிச்சு போட்ட பிறகு அந்த இருக்கிற அந்த பூவை எடுத்தாவது நம்ம கட்டிடுவோன்னு ஒரு இதுவான மலருக்கு அவங்க அம்மா வந்து அழறாங்க. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டோம், இப்படியாப்பட்டதில் ஒரு கூட்டு குடும்பத்தில் அவங்க எல்லாம் நம்ம பிள்ளைக்காக சகிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாறுமாறான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். அவங்க சித்தப்பா வந்து சொல்கிறாங்க, இன்னொரு சித்தப்பா வந்து சொல்கிறாங்க, அவங்க அத்தை வந்து சொல்கிறாங்க, எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டேன். அடுத்து என்ன அவங்க ரிசல்ட்டு, சரசரன்னு சரிய ஆரம்பிக்குது, ஷேரில் சரிய ஆரம்பிக்குது. வாங்கின விற்பனையாளர்லாம் வேற ஒருத்தர் தேடி போகிறாங்க, போட்டி கம்பெனிலாம் உள்ளே வருது, முடிச்சுக்குது. போட்டி எதிரிலாம் வந்து இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பெரும் கோட்டீஸ்வரர்கள் வந்து ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வாங்கன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் கதைகளில் படிச்சிருக்கிறேன். வெளியே வந்து அவங்களுடைய ஒரு சிரிச்ச முகம் இருக்குமே கண்டி, உள்ளுக்குள்ளே எப்பவுமே வந்து ஒரு குமுறலான ஒரு விஷயம் அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குமா. என்னன்னா, எது எப்போ நடக்கும், எது எப்படி மாறும், நம்ம கௌரவத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம பணத்தையும் விட்டு கொடுக்காது, நம்முடைய எது வந்து எந்த விதத்தையும் சரிஞ்சிடக்கூடாதுன்னு 24 மணி நேரம் 24x7 நியூஸ் சேனல் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து விழிப்போடு இருப்பாங்க. வந்து இப்படி இருக்கிற நேரத்தில் இவன் என்னடா அப்படி பண்ணுறான்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிராஃபில் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது. விட மாட்டேன்றாங்க. பெண்கள் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஆண் வாரிசு ஓகேங்க, இப்போ ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற ஆண் வாரிசு, சரி நம்ம அண்ணன் பையன் நம்ம தம்பி பையன் என்ன ஆகிட போகுது அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அந்த அத்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க சும்மா இருந்தால் கூட அத்தை புருஷங்க இருக்காங்கல்ல, அவங்க கடுப்பாயிடுவாங்க. ஏன்னா அவங்களும் போர்டில் ஒன்றா மெம்பர். அவங்க என்ன பண்ணுறாங்க, கூப்பிடு அவனை, இதோட நிறுத்த சொல்லு, எங்கேயோ போயிட்டு உடனே மீட்டிங் போட்டுறாங்க, ஃபேமிலி மீட்டிங் போட்டுனா. அந்த 30 மாடி கட்டடத்தை கட்டி முடிச்சுட்டான். இவங்களுக்கு வேண்டாம் வெறுப்பாக இருக்குது. அங்கே தான் அந்த 30வது மாடியில் தான் வந்து மீட்டிங், குடும்ப உறுப்பினர்லாம் அங்கே வந்து சேருங்கன்றாங்க. இந்த அம்மா போய் யார், இந்த மகனுடைய தாய் போய் தன்னுடைய மச்சனன்களிடம் மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்க அலறி போகிறாங்க. வந்து அண்ணி ஏன்னு இல்லை, உங்கள் அண்ணன் முகத்துக்காக தான் நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க, இவனை பற்றதுக்காக என்னை மன்னிச்சிருங்க தம்பின்றாங்க. வேணாமா வாங்க, படம் நஷ்டத்தில் போனால் கூட போதும், 1.5 வருஷம் ஆகுது, அவங்ககிட்ட இருந்து நாங்கள் பிடிங்கிறோம், நாங்கள் கொண்டு வந்துடுறோம், மேலே கொண்டு வந்துடுறோம், நீங்கள் அதெல்லாம் மன்னிப்புலாம் கேட்காதீங்கன்னு சொல்லி அந்த 30வது மாடியில் எல்லாம் வேண்டா வெறுப்பாக உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறான். வந்து இதை பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களா, கீழ்தளத்தில் இது இயங்குது, அதை இயங்குது அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக இது பண்ணுறான்.
பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சதுப்பு நிலம் பக்கத்தில் எப்படி இருக்கும் வந்து அந்த மாடியே ஜெஜன்னு காற்று அடிக்குது, பிரமாதமாக இருக்குது வந்து. ஆனால் யாருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு துளி கூட இந்த இடத்தில் இந்த கட்டடத்து மேலே அவங்களுக்கு விருப்பமே இல்லை. வந்தாச்சு, இவங்கிட்ட கொடுத்தாச்சு, இவன் சொல்கிறபடிலாம் ஆடிதான் ஆகணும், இவங்கிட்ட இருந்து எப்படியாவது பிடுங்கிட்டு இவனை ஒரு வழியாக ஏதாவது ஒன்றத்தில் ஒதுக்கி விட்டுருவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க அம்மாவே அதுதான் முடிவுக்கு பண்ணுறாங்க. பண்ண உடனே உட்காந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் இவனுக்கு வேண்டப்பட்ட நண்பன் நான் சொல்கிறான், சரி நீ இவ்வளோ நஷ்டத்தில் கொண்டு வந்துட்ட, இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பதிலை சொல்லுவேன்றான். அவன் கண்டிப்பாக பதில் வந்து அவன் கொஞ்சம் நல்ல டைப். அவன் நீ ஏனோ தானே பண்ணிட்டு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தாண்டி இப்போ அவங்க உறுப்பினர்களாக இல்லாமல் அவங்க சொந்தக்காரங்களாக இல்லாமல் வேற்று ஆட்களாக இருந்து உங்கள் பார்ட்னராக இருந்தால் அவன் கேட்குற கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? அவன் நினச்சா உன் மேலே வழக்கு தொடலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்படின்போது இவனுக்கு கொஞ்சம் ஜெர்க்காகுது. ஆமாம் இல்லை அப்படின்னு ஆகுது. வந்து ஒரு தெளிவான பதிலை, ஏன் இந்த வீழ்ச்சிக்கு இந்த இதுக்கான காரணம் தெளிவான பதிலை நீ சொல்லணும் போது அந்த கட்டடத்து ஜன்னல் வழியாக அப்படி நின்றுட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, பேரை சொல்லி, தம்பி சீக்கிரம் வா, ஆரம்பிக்கணும், ஆளாளுக்கு ஒரு வேலை இருக்குது, ஏன்னா வேண்டாம் வெறுப்பாக இருக்கிறானுங்க, ஒருத்தர் கடுப்பில் இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது இவன் என்ன பண்ணுறான், அந்த ஜன்னல் கதவை போய் சாத்த போகிறான். டம்முன்னு ஒரு சத்தம் வந்து சத்தம் உறுப்பினர்கள் எல்லாம் வந்து அப்படி ஒரு ஜக்கா, இவனே கொஞ்சம் பயந்துடுறான். டமால்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தில் அந்த ஜன்னலில் இருக்கிற அந்த கண்ணாடி வந்து வீரல் விட்டுருக்குது. அந்த வீரல்னா அதில் வந்து காற்று வருது, ஏறக்குறைய அது உடஞ்சி போச்சு. பதட்டமாக போய் அந்த கண்ணாடி திறந்து பக்கத்தில் ஓடி வராங்க உறுப்பினர்லாம் வந்து பார்க்குறாங்க. ஒரு பெரிய பறவை, அந்த பறவை என்ன பண்ணுது, ஒரு 27வது மாடி அந்த பால்கனியில் அப்படி விழுந்து கிடக்குது. ஒரு மிகப்பெரிய பறவை. பறவை வந்து அப்படி தள்ளாடு, அடித்த வேகம் வந்து அதனுடைய வேகம், பறந்து வந்த வேகம் 60 கிலோமீட்டர் இருக்கும். 60 கிலோமீட்டர் வந்த அந்த வேகத்தில் வந்த அந்த பறவை வந்து அப்படி வந்து இதுவாகுது. இவன் கொஞ்சம் மாறுறான், மனசு மாறுறான். உறுப்பினர்கள்லாம் பதட்டமாக வராங்க, ஆட்கள் அனுப்புகிறாங்க. அந்த 27வது மாடியிலேருந்து அந்த பறவை ஒரு நாரை மாதிரின்னு வச்சிங்களேன், பார்த்தவொடனே அதை கண்டுபிடிச்சாங்க ஒரு வெளிநாட்டு பறவைன்னு. அது ஏறக்குறைய வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. வந்து முடிய போது அதனுடைய கதை. இங்கே 60 கிலோமீட்டர் வவேகத்தில் வந்திருக்குதுன்னா என்ன எப்படி இருக்கும் பாருங்க. 60 கிலோமீட்டர் வேகம்னா சாதாரண வேகமா? இப்போ பைக்கில் போய் பாருங்க. அப்படி போகும்போது ஒரு ஜன்னலை ஒருத்தன் சாத்துறானோடனே அதில் பட்டவுடனே அந்த பறவை என்ன ஆகும், வந்து தூக்கின்னு வந்தோடனே முடிஞ்சிடுச்சுன்றாங்க. ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதில் இருக்கிற ஒரு நபர், அந்த குடும்ப உறுப்பினர், அவனுடைய சித்தப்பா என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து அப்படி பார்க்குறாரு. இது எந்த நாட்டு பறவைன்னு தெரியல, ஒரு சைபீரியா பறவையா, ஒரு ரஷ்ய பறவையா, ஒரு யூரோப்லேருந்து வந்த பறவையா, ஒரு சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த பறவையா. ஆனால் ஒரு குளிர்காலத்திற்காக, இனப்பெருக்கத்திற்காக தன் வாழ்விடத்தை தாண்டி பல ஆயிரம் மைல் அந்த பறவை வந்து கடந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது வருது. அந்த பறவை எப்படி பார்க்கும்போது அதனுடைய காலில் வந்து செப்புல ஆன ஒரு வளையம் ஒன்று இருக்குது. ஒரு செப்புல ஆன வளையம் வந்து அந்த வளையத்தை வச்சு நீக்கி எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு அந்த பறவையை ஓரமாக வச்சிடறாங்க. வச்ச பிறகு இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. வந்து இவனுக்கு என்னதான் கல் நெஞ்சக்காரனாக இருந்தாலும் நம் கண் எதிர்க்கவே வந்து ஒரு கதவை சாத்தணும், உடையுது, ஒரு இதுவாகுது. ஒரு அவ்வளோ பெரிய மாபெரும் பறவை. நீங்கள் ராமாயண கதைகள்லாம் பார்த்தா ஜடாயு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜடாயுடைய அந்த ரெக்கையை வெட்டின பிறகு அது அப்படியே உருண்டு வந்து விழும் பாருங்க, அது மாதிரி ஒரு சத்தத்தோடு விழுந்தது. அந்த வளையத்தை அப்படி வச்சு அவங்க சித்தப்பா என்ன பண்ணுறாரு, பூத கண்ணாடி வச்சு பார்க்குறாரு. பார்த்த உடனே தான் அண்ணன் மகனை கூப்பிட்றாரு, இங்கே வான்றாரு. வந்தவுடனே இது என்ன படி அப்படின்றாரு. அவன் பார்க்குறான். பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கோட் வேர்டு இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது, கடைசியாக வந்து சைபீரியான்னு இருக்குது முடிச்சிருக்குது. இதை வந்து கூகுளில் போட்டு கூகுளில் போட்டு அடித்த பிறகு இந்த பறவை சைபீரியாவில் இருந்து இந்த காலகட்டத்திற்கு, இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு, ஒரு வசந்த காலத்தையோ ஒரு குளிர்காலத்தையோ நோக்கி தெற்காசிய நாட்டிற்கு அது பயணம் செய்கிறது. தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காக பல ஆயிரம் மைல் தூரம் அது பறந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்த அந்த பறவை இந்த 30வது மாடியில் உள்ள ஜன்னல் மேல் ஏன் மோதணும் அப்படின்னா அதுதான் அதனுடைய வழித்தடம். நீங்கள் சதுப்பு நிலத்தை ஏன் அழிக்கக்கூடாது, சதுப்பு நிலத்தை ஏன் காக்கணுன்றதுக்கான இது என்னென்னா, சதுப்பு நிலம் முழுக்க வந்து நம்ம நீரை தேக்கி வைக்கிறதை தாண்டி அங்கு தான் பெரும்பான்மையான பறவைகள். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பறவை அதற்கான நேர்கோட்டில், அதற்கான பாதையில் சரியாக தான் வந்திருக்குது. நீ தான் கட்டடத்தை எழுப்பிட்ட, நீ தான் ஜன்னலை மூடின,
அப்படின்னு ஷாக் ஆகிறான். வந்து என்னன்னா அவனுக்கு ஒரு சம்பவம், ஏன்னா இந்த பறவை கேட்டு ஏன் இதுவானான்னா, அவன் கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பறவை உள்ளே வந்து ஜன்னல் திறந்து உள்ளே வந்து கீன்னு அடிச்சுட்டு திரும்ப வெளியே போயிட்டுருக்கோம். அப்போ இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ இவன் நண்பன் சொல்கிறான், இது வெளிநாட்டு பறவை, இனப்பெருக்கிறதுக்காக போகுது, தெரியாதனமாக வழி தவறி வந்துருச்சு. இல்லை, அது வழி தவறி வரல, அதற்கான வழியில் தான் வந்திருக்கு, அதை வழியை தான் நீ குறுக்க இது பண்ணியிருக்க. நம்ம ஃப்ளட்டு வந்து தெரியுங்களா, சென்னையில் 2015 வெள்ளம், செம்பரம்பாக்கம் ஏரி நிறைஞ்சு போய் அந்த ஏரியுடைய கொள்ளளவு அதிகமாகி இன்னும் இது ஆச்சுன்னா ஏரியை உடஞ்சிடணும் ஒரு நிலைமைக்கு வந்தவுடனே நைட்டு திறந்து விட்டாங்க பாருங்கள். திறந்து விட்டவுடனே எங்கேருந்து செம்பரம்பாக்கத்துலேருந்து ஆரம்பித்து பாய்கடையிலேருந்து போரூர், ராமாவரம், எம்ஜிஆர் வீடு, அங்கேருந்து ஜாபர்கான்பேட்டை, அசோக் நகர், கோவிந்தன் ரோடு, சிஐடி நகர், எஸ்ஐடி காலேஜ், மயிலாப்பூரில் போய் நீர்த்து போயிடுச்சு. அதை கடைசியில் என்ன சொல்கிறாங்க ஆய்வாளர்கள், அதுதான் நீர்வழித்தடன்றான். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சென்னையோடைய நீர்வழித்தடம் அதுதான், அதுக்கான இடம் தாயா அது. தண்ணி அதுவாக வந்துடல, நீ அங்கே வீடை கட்டிட்ட, நீ கூவத்தை இவ்வளோ துண்டு கட்டி அதுதான் தண்ணி போகணும் நீ முடிவு பண்ண. எப்படி வந்து இப்போ வந்தது இல்லை, எங்கேருந்து செம்பரம்பாக்கத்தில் இருந்து பாய்க்கடை வழியாக வந்து எம்ஜிஆர் வீட்டு வழியாக நுழைஞ்சு ஜாபர்கான்பேட்டை முழுக்க வந்து காசி தேட்டர்கிட்ட வந்து இதுவாகிடுச்சு. அந்த முழுக்க இதுவாகி கோவிந்தன் ரோடு வழியாக போய் சிஐடி நகரை தாண்டி போச்சு. இல்லை, இந்த நீர் வழித்தடம் தான். இதுதான் சொல்கிறாரு அவங்க சிவா, இந்த பறவைக்கான வழித்தடம் இது. நீ 30வது மாடி கட்டிட்டா எப்படி, அதே போல தான் உனக்கான வழித்தடம் இந்த பிஸ்னஸில் இருக்குல்ல, அதை நீ மாற்றி அமைச்ச. காலகாலமாக இதுதான் நூல் பிடிச்ச மாதிரியான ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸை நீ மாற்றி அமைச்சதுனால இன்னைக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள ஒரு தேனி கட்டின ஒரு தேன் கூட்டுக்குள்ள ஒரு கல்லை எடுத்து நீ தான் அடிச்சனால நீங்க சரிஞ்சு போயிருக்குது. இதை நிமித்தத்துக்கு தான் நாங்கள் வரோம். ஒரே நேர்கோட்டில் கரெக்டாக போயிருந்த ஒரு பிஸ்னஸ் வந்து அதில் உன்னுடைய குறுக்கு புத்தியை காமிச்சு, வேறொரு வழியை காமிச்சு, அனுபவமின்மையை காமிச்சு அந்த பிஸ்னஸ் வேறு மாதிரி ஆக்கிட்ட. இந்த பறவை மாதிரி தான் அந்த பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி வந்து செத்து போயிருக்குது. நாங்கள் எப்படி அதை உயிர் கொடுக்க முடியும்னு போது நில குலைஞ்சி போகிறான். இதுதான் உண்மைன்னு அதுதான் சொல்கிறது. எந்த மனிதனுக்கும் அவன் சொல் புத்தியால் சிலது செய்ய முடியாது. வந்து ஒரு பிரபஞ்சமும் வேறொரு சக்தியும் தான் அவனுக்கு வேறொரு வழியில் புதிய வைக்கணும்னு தான் அவன் நில குழிஞ்சு போய் அந்த பொறுப்பை சுத்தமாக அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, நமக்கு இது லாய்க்கில்லை, சில பேர் லாய்க்கப்படாது. வந்து எல்லாருக்கும் பிஸ்னஸ் வாய்ச்சிருன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு அது அவனுக்கு வேற ஒரு திறமை இருக்கும், கொடுத்துட்டு அவன் கிளம்பி போயிடுறான். வந்து இது ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவம், ஒரு அனுபவத்தால் ஒரு பெரும் கோட்டீஸ்வரர் சொன்ன ஒரு சம்பவம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.